பப்ளிக் விங் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா இன்னைக்கு மாறி இருக்கு. அதுல மிக முக்கியமா நோட் பண்ணணும்னா முதல்வர்களோட அந்த அதிரடி திட்டங்கள், தொடர்ச்சியா பல திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சிறப்பாக பாருங்க. இன்னைக்கு தாங்க ஒரு ஒரு பரபரப்பாக வந்து அதிர்வு விட்டான்னு சொல்ல முடியும் நமக்கு இதை. அது முக்கியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சில திட்டங்களை முக்கியமாக சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படுகிறது பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் தான். ஸோ 5,00,000 ரூபா மட்டுமே உள்ள இன்சூரன்ஸ் வந்து இப்போ வருடத்திற்கு ஒரு முறை 25,00,000 ரூபாய் அப்படின்னு தடாலடியே ஒரு 2,00,000 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இதை எதிர்கட்சி உட்பட நிறைய பேர் இதை பாராட்டிருக்காங்க. ஏன்னா 5,00,000 வந்து ஏதாவது ஒன்று தாண்டுங்க, 1,00,000 2,00,000 இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு பல வருடமாக சொல்லிட்டு இருக்கோம். காதுலேயே வாங்க மாட்டாங்க யாருமே. இன்றைய இந்த நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னது வந்து யாருக்கும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது. மக்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இது. ஸோ குடும்பத்துக்கே ரொம்ப தேவையான விஷயமா இருக்கு அப்படின்னு தான் ரொம்ப ரொம்ப பாராட்டு நம்ம பார்க்க முடிஞ்சது. உண்மையிலே இது வந்து மக்கள்கிட்ட போய் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம அதை 25,00,000 ரூபாய் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் எத்தனையோ ஏழை எளியவர்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே கஷ்டப்பட்டு பணம் கட்டி ப்ரைவேட்டில் திடீர்னு ப்ரைவேட்டுக்கு போவாங்க. பணம் கட்ட முடியாத அளவுக்கு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 25,00,000 ரூபாங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய டிசீஸாக இருந்தால் கூட இம்மிடியட்டாக போய் ரெக்கவரி பண்ணுற வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். இது அரசு ஆஸ்பத்திரியும் தாண்டி சில தனியார் ஆஸ்பத்திரிக்கும் இது பொருந்துங்கிற மாதிரி தான் ஒரு செய்தி வந்துட்டு இருக்காது. ஆனால் இந்த இது வந்து 25,00,000 வந்து உண்மையிலேயே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் சார். ஓகே. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செவிலியர்களுக்கு வந்து காலேஜ் கட்டுற பிளான், பெண்களை மெயினா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியா ஒவ்வொரு திட்டத்திலையும். இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டுடைய பெண்கள் வந்து நம்ம கண்கள் தான் சொன்னார் விஜய் அவர்கள். ஸோ தேர்தலுக்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி அவர்களுக்குள்ள மரியாதை கொடுத்தே ஆகணும். பெண்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு சிங்க பெண் அதிரடிப்படை நீங்கள் ஆரம்பிச்சதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அதனால் செவிலியர் காலேஜ் நிறையா இதில் இல்லை, நம்ம நர்சிங் காலேஜ் இல்லை அப்படிங்கும்போது இன்றைக்கி அவர்களில் தான் ரொம்ப பொறுப்பாக பொறுமையாக ஆஸ்பத்திரியில் நம்ம பார்க்க முடியுது நம்ம இதை. ஸோ அவர்களுக்குன்னு இனி நிறையா, அதாவது நிறையா அந்த மாணவிகளை வந்து சேரணும், நர்சிங் நிறையா பண்ணணும். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் முடிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தான் வந்து செவிலியர். சென்னையிலே நிறைய பேர் கேரளா பெண்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே காலேஜ் நிறைய நர்சிங் காலேஜ் பண்ணும்போது நிறைய பேர் சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ டாக்டருக்கு அடுத்து இவங்க சின்ன டாக்டர்னே சொல்லுவாங்க. நிறைய ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா வாங்க சின்ன டாக்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர்களை தான் 24 பாதுகாக்கக்கூடியவர்கள். ஸோ இப்போ அதுக்கு வேண்டிய நிறைய மாணவர்கள் சேர்க்கைக்கு அங்கே காலேஜஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மாணவர்களை கொண்டு கூடி சேர்க்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட இருக்கு. அப்படிங்கிறதா இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து இந்த பால் கொள்முதல் விலை ஏற்றி இருக்காரு. இது வந்து விவசாயிகளுக்கு எதுவும் பெருசா பண்ண மாட்டேங்கிறாரு, சொன்னதை செய்யலை அப்படிங்கிற வரும்போது இதை எப்படி பாக்குறீங்க? விமர்சனங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவன் சொல்லதான் செய்வாங்க மற்றவங்க கட்சியை சேர்ந்தவங்கலாம். எங்க ஆட்சி மே 10ஆம் தேதி முதலமைச்சர் பதவியேற்றார். 25ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ண ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன நிலவரக்குன்னே தெரியாது, கஜானாவே காலி. அப்படி இருக்கும்போதே அறிவிச்சவங்க. ஸோ அடுத்த ஜென்மத்தில் நான் மனிதனாக பிறக்கணும்னா விவசாயியான பிறக்கணும்னு முதலமைச்சர் சொன்ன விஷயமே இருக்கும் உங்களுக்கு. அதை அவர் இல்லைன்னா நம்ம நாடே ஒன்றுமே கிடையாதுன்னு தான் சொல்லலாம் நம்ம அதை. அதனால் அவங்களுக்குள்ள மரியாதை என்ன செய்யணும், இன்னும் நான் போக போக நிறைய செய்வேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சரி கடமைப்பட்டிருக்கேன்னு இப்போ கூட கரூர் உள்ள மக்கள் சங்கம் கூட பேசியிருக்கிற விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் இதை பார்க்குறேன். ஸோ லிட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 4 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வருது நமக்கு. அதை இப்போ ஒரு லிட்டருக்கு வந்து 41 ரூபா கொள்முதல் விலையை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வன்னியரசு அவர்கள் பேசும்போது கூட மற்ற எம்எல்ஏ பேசணும்னா இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஹைலைட்டாக எடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் பாலுங்கிறது வந்து அன்றாட தேவைகளுக்கு உள்ளது. ஒரு குழந்தையாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், இது இல்லாமல் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் பால் இல்லாமல் கூட வாழ்க்கை யாருக்கு ஓடாது. அதில் வந்து நிறைய வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு. அதை ஸோ அது உண்மையிலேயே பார்க்கப்படுது. விவசாயிகளுக்கு வந்து அடிப்படையான வசதிகள் உட்பட்டு இன்னும் நிறைய செய்யறதுக்கான திட்டங்கள் நிறைய இருக்குன்னு தான் முதலமைச்சருடைய அந்த செய்தியில் வருது. கடந்த வாரம் ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருந்தது. முதல்வர் அவரோட சொந்த தொகுதிக்கே இன்னும் பெருசா எதுவுமே பண்ணல, பெரும்பூர் மக்கள்லாம் ஏமாற்றத்தோட இருக்காங்க அப்படிங்கிற போது இந்த வாரம் சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பை உங்க வாயாலே சொல்லி ஸோ நான் ஏற்கனவே நம்ம சேனல் மூலமா பப்ளிக் சேனல் மூலம் நிறைய சொல்லியிருக்கேன். நான் இதை பெரம்பூரே வந்து குட்டி சிங்கப்பூரா மாற்ற போறாருன்னு அது நிறைய திட்டங்கள் இருக்கு உங்களுக்கு. அதில் குறிப்பாக பன்னோக்கு அதை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ 300 கோடி ரூபா செலவில் 400 படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து பெரம்பூரில் கட்டுறாங்க. ஸோ வட சென்னை மாவட்ட மக்களுக்கு வந்து இது மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து திருவெற்றியிலிருந்தோ மனையிலிருந்தோ எண்ணூர்லேருந்தோ நேராக இங்கே
ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கோ ஸ்டான்லிக்கு தான் மோஸ்ட்லி வருவாங்க வட சென்னை மக்கள். ஓகே. ஸோ இப்போ அவர்களுக்கு பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு திட்டத்தை வந்து பெரம்பூர் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க, வட சென்னை மக்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம அதை அது உண்மையிலே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன். இந்த பேசிக்கான சில விஷயங்களை மக்கள்கிட்ட கொடுத்தாலே போதும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதில் எடுத்துக்காட்டு பால் கொள்முதல சொல்லலாம், நீங்கள் அப்புறம் செவிலியர் நர்சிங் காலேஜ் சொல்லலாம், இப்போ ஹாஸ்பிட்டல். ஓகே. ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கல, சொல்கிறாங்க செய்வாங்களா என்ன அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் தேவை எங்களுக்கு அப்படின்னு சொன்னது அதை செயல்படுத்திட்டு இருக்காரு. சில விஷயங்கள் நான் சொன்னதை செய்வேன்னு சொன்னார், இப்போ ஒன்று ஒன்றா செய்கிறாரு. இப்போ அது சாதாரண விஷயம். அந்த ஹாஸ்பிட்டலுங்கிறது வந்து மக்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய அதிநவீன வசதி கொண்டது. ஓகே. உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கிறது வந்து சில ஹாஸ்பிட்டல் கிடையாது உங்களுக்கு. அதை ஹைடெக் நீங்கள் ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ண போகிறதா தகவல் வந்து மிஷினரிஸ் ஃபுல்லாகவே தான். ஓகே. ஸோ அது பெரம்பூர் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஸோ நார்த் மெட்ராஸ் வட சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். சார், இதை தொடர்ந்து எம்எல்ஏஸ்க்கெல்லாம் கார் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதை எல்லா கட்சியினரும் வரவேற்றிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நீ இதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இதுக்கு குறை சொன்னீங்கன்னா அப்புறம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, லைவ் டெலிகாஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொன்ன ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்து சுவிசிகாவோட எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் பேசுனதை நம்ம கேட்டிருப்போம். அவர் பேசும்போதே ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ, உடனே ஒரு கார் வாங்கி தரணும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. அதை அப்போ முதலமைச்சருக்கு வந்து சபாநேரே சொன்ன ஒரு விஷயம் இருந்தது. அவங்க முதலமைச்சர் கிள்ளி கொடுக்குற கரங்கள், அள்ளி கொடுக்குற கரங்கள் செய்வார், கவனத்தை கொண்டு போயிடுச்சுனாங்க. அப்பயே அறிப்பு வரும்னு சொல்லியிருந்தோம் நம்ம சேனல் மூலமாக. இப்போ இன்னைக்கு அதை கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு மட்டுமே கிடையாது. இதை குறிப்பாக நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் அதான் ஃபஸ்ட் டைம் அந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க சட்டசபை உறுப்பினர். ஸோ ஒட்டுமொத்தமாக சட்டசபையில் உள்ள அத்தனை சட்டசபை உறுப்பினருக்கும் வந்து அது கார் தரப்படும் அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய விஷயங்க இது. கண்டிப்பா. அப்போனா கிட்டத்தட்ட பார்த்துக்குங்க, எம்எல்ஏ எழுதி எத்தனை பேர் இருப்பாங்க உங்களுக்கு. அதை இப்போ சிஎம்ஐ விட்டுட்டீங்கன்னா கூட 233 பேர், அத்தனை பேருக்கு கார். இது வந்து யாரும் எதிர்பார்க்கலைன்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. இதில் இன்னொரு விஷயம் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, நீ காரை மட்டும் கொடுக்கல முதலமைச்சர். பெட்ரோல் செலவு, கார் டிரைவர்ஸ் சம்பளம், டெய்லி கன்வீனியன்ஸ், இது மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து மாதம் 75,000, 75,000 ரூபா தரோம் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் தொகுதிகளுக்கு நீங்கள் ஆட்டோ பிடிச்சோ நடந்தோ போக வேண்டியதில்லை, நீங்கள் பெட்ரோலை போட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. ஒருத்தர் சாப்பாடு போட்டோம் இந்த கையில் ஒரு 1000 ரூபா வச்சுட்டு ஊருக்கு போனான்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதை அந்த மாதிரி இருக்குது. கார் கொடுக்குறேன்றதே பெரிய விஷயம். அது சொல்லி ஒரு 4-5 நாளில் உடனடியாக ஒரு அறிவிப்பு, அது உடனடியாக அமுலுக்கு வரும்னு சொல்லிட்டாரு. இதில் 75,000 ரூபா வேற உங்களுக்கு மாதம். இது தவிர தொகுதியில் போய் விசாரணை பண்ணிட்டு என்கொயரி பண்ணிட்டு நம்ம என்னென்ன டேட்டாவெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணணும், கொண்டு வரணுங்கிற அப்டேட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு பிஏ இருந்தால் நல்லா இருக்குன்னு அவரும் சொன்னார் ஜோதிமணி அவர்கள். ஒரு பிஏவுக்கும் நீங்கள் வச்சுங்கன்னு சொல்லிட்டார். அதுக்கு 25,000 சம்பளமும் ஃபிக்ஸ் பண்ணுறார். அப்போ மாதம் 1 லட்ச ரூபா. இது தவிர எம்எல்ஏகளுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் 1,05,000 ஏதோ ஒன்று இருக்குது. காரும் கொடுத்து இவ்வளவும் செய்கிறாரு அப்படின்னா இது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அப்போ எதிர்கட்சிகள் பாராட்டி தானே தீரணும். இதை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சொல்லியிருக்காரு இல்லையா? அதை இது உண்மையிலே மிகுந்த எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயத்தை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க போது இந்த மக்கள் மத்தியில் பெரிய அளவில் சொரைப்பட்டுருக்கு. இது தவிர சட்டமன்றத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேர் கார் இல்லை, அது வசதியானவர்கள்ட்ட இருக்குன்னு வச்சுங்க. சில பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்லை. அவர்கள்லாம் இது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயமா வந்து நினைக்கிறாங்க சார். இதுல வேற இனோவா கார் கேட்குறாங்களே, அதுதான் ரொம்ப காமெடி. அதுவே என்னன்னா ஒரு சென்சிட்டிவ் நம்ம அசால்ட்டா சொல்வார் முதலமைச்சர். திரும்பி பார்த்து சிரிக்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சது. கொடுக்கறதா குடிக்கிறீங்க, இனோவா கார் கொடுத்தா வசதியாக இருக்குது சார் அப்படின்றாங்க. ஒரு 7 சீட்டு உள்ளே வச்சது. அப்படி பார்த்தா 30 லட்ச ரூபா வருங்க மினிமம் இனோவா கார். அவர் கேட்குறத பார்த்தா சரி அவருடைய ஆசையில சொல்கிறாரு. பட் இங்கே பட்ஜெட்டில் எவ்வளோ பண்ண முடியும் எவ்வளோங்கிறத முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போய் அப்புறம் நிதியமைச்சர் கவனத்துக்கு போகும். அப்புறம் அதை சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வரணும். அதாவது எந்த கார் எந்த அளவு வசதிகள் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவார். நீங்கள் சொல்லிட்டீங்க, முதலமைச்சர் வந்து பரந்த மனசு உள்ளவர் தான். இதுவே கேட்ட 4 நாளே கார் தர்றேன்ட்டாரு, மாதம் 1 லட்ச ரூபா தர்றேன்ட்டார் எல்லா செலவுலையும். நீங்கள் பெட்ரோல் போட வேண்டிய செலவே கிடையாது உங்களுக்கு. ஜாலியாக நீங்கள் இந்த தொகுதியில் ஃபுல்லாக சுற்றலாம். இது தவிர இனோவா கார் கேட்டிருக்கீங்க, அதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இனோவா காரே தருவார். கொஞ்சம் பொறுத்துருங்க. அவர் மனசு வந்து தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். ஓகே. சட்டமன்றம் முடிந்த உடனே பிரேமலதா விஜயகாந்த் இதை ஒரு விமர்சனமும் செஞ்சுருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகளெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. பட் 2 விதமாக சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய பாராட்டுதல்களை சொல்கிறாங்க. எந்த முதலமைச்சரும் சொல்லாத செய்யாத விஷயத்தை வந்து
நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு ம். சொல்கிறாங்க. நல்ல விஷயம். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. பட் அதையும் நான் பாராட்டலாம்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது என்னென்னா, இதில் கிட்டத்தட்ட 90% பேருக்கு வந்து கார் இருக்குது, ம். 10% தான் கார் இல்லை. அதனால் இது அத்தனை பேர் கார் ஒன்று 150 கோடிக்கு மேலே ஏதோ செலவாகும், அதை கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ம். உண்மையில இந்த விஷயத்தை கூட யோசிக்கலாம். ஆனால் முதல்வர் வந்து எல்லாத்தையும் சரிசமமாக நினைக்கிறார். தன்னுடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலுமே எதிர்கட்சியிலையும் அப்படிதான் நினைக்கிறாருங்கிறதா இந்த ஒரு விஷயமா நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா பேருமே எல்லா பேர்த்தையுமே காருன்ட்டார். ஆனால் பிரேமலதா மேடம் அவர்கள் சொல்கிறது வந்து அது எல்லா பேருக்கும் அது கார் தேவையில்லை, 90 பேருக்கு இருக்குன்றாங்க. இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா தயவுசெய்து கார் வச்சிருக்கிறவங்க, நீங்கள் முதலமைச்சர்கிட்ட எங்கிட்ட கார் இருக்குது, ஒரு கார் இருந்தாலும் இருக்குது, 2-3 கார் வச்சிருந்தாலும் இருக்காங்க, கார் இருக்குது, நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா அந்த செலவு கண்டிப்பாக நம்முடைய அரசுக்கு மிச்சமாகும். அது உங்கள் பெருந்தன்மையை காட்டும். அப்போது அந்த 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதும் தேவையில்லை, ஒரு காரும் கொடுக்க வேண்டியது தேவையில்லை. அப்படி பார்க்கும்போது அந்த பட்ஜெட்ல இருந்து கொஞ்சம் அதை நிறைய சேவ் ஆகும். அதை வேற திட்டங்களுக்கு முதலமைச்சர் வந்து செலவு பண்ணுவாங்க. அதனால் பிரேமலதா மேடம் சொன்னது ஒருவேளை பாராட்டினது சந்தோஷம். ஒருவேளை எங்கிட்ட எல்லாம் கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கார் வச்சிருக்கிறவங்க நீங்கள் வேணான்னு முதலமைச்சர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அது சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்லிக்கலாம் சார். ஓகே சார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. தென்னகத்தோட துணைத் தலைவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே பெருமைக்குரிய விஷயங்கிறது. தென் மண்டலத்தை சேர்ந்தவன்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி யூனியன் பிரதேஷ் 5-6 முதலமைச்சர் வர்றோம் இப்போ நம்ம இல்லையா? ஆந்திராவில் 2, ஆந்திரா 1, தெலுங்கானா 2, கர்நாடகா 1, 3, கேரளா 1, 4, தமிழ்நாடு 1, 5, பாண்டிச்சேரி 1, 6 முதலமைச்சர்களுக்கு இப்போ தென் மண்டலத்தில் முதலமைச்சர் மாநாட்டில் வந்து துணைத் தலைவராக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்படுவார். இது எவ்வளோ பெரிய பெருமையான விஷயங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல மக்கள் செல்வா கூட வந்து உட்காந்துருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே கவனத்துல போகும் இல்லையா? அதுதான் ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருந்தேன். டெல்லி அரசியலே நம்ம தமிழ்நாடு அரசியல் திரும்பி பார்க்குது, தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கு, வியந்து பார்க்குறாங்க. ஏன் உலக மக்களே வியந்து பார்க்குறாங்க, தமிழ்நாடு அரசியல ஃபுல்லா பார்க்குறாங்க. ஸோ இந்த பதவி துணைத் தலைவர், ஏன்னா தலைவராக அமித்ஷா அவர்கள் வந்து செயல்படுறாங்க, துணைத் தலைவராக நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்படுவார்னு சொல்லும்போது இதை விட ஒரு பெருமைக்குரிய விஷயம் தமிழ்நாட்டுக்கு எப்படி கிடைக்கும், தமிழக மக்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கௌரவம், பெருமையான நினைக்கிறேன் சார். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.